யங்ஸ்டர்ஸ்க்கு யாராச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூரிய பிரகாஷ் கொடுக்கலான்னு. யங்ஸ்டர்ஸ் வரவங்களுக்கெல்லாம் நம்ம வழி விடணும். அந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தாராளம். 5 வருஷமா வராதாலே இப்போ இந்த ஒரு வாரமா வந்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக? ஓட்டுக்காக. ஏன்னா இந்த தொகுதியில் வந்து செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துருக்காரு. அருண்குமார் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. 5 வருஷம் ஆட்சி வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. திராவிட மாடல் 1ங்கிறத முடிஞ்சு அடுத்தது திராவிட மாடல் 2 அப்படிங்கிற ஆட்சி கண்டிப்பாக தொடரும். ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க தான் எப்பவுமே. சூரிய பிரகாஷ் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கடந்த 5 வருஷத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்காரு இல்லைங்களா அருண், அவர் இந்த சைடு வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ்க்கு யாராச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூரிய பிரகாஷ் கொடுக்கலாம். நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் அதுவும் இல்லாமல் அவர் எஜுகேட்டடாக இருக்கார் வேற. ஸோ கண்டிப்பாக அவருக்கு நம்ம ஓட் பண்ணணும். நாங்கள் கைசன் போடுவோம். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல சாமி, எல்லாம் உதவி பண்ணாங்க. இப்போ ரேஷன் கார்டு தான் இல்லைங்க, கடையில் வாங்கி அவர் கொடுக்குற காசுக்கு கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்றோம். நாங்கள் முழுக்க இந்த காங்கிரஸுக்கு என்னால கை சின்னத்தில் நின்ன சூரிய பிரகாஷ் தம்பிக்கு புது மாற்றம் வரணும்னு சொல்லி கண்டிப்பாக நாங்கள் ஆதரிப்போம். ஏடிஎம்கே அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை. மேபி சுமாராக தான் இருந்தது. பெருசாக ஒரு இம்பேக்ட்லாம் பெருசாக எதுவும் எம்எல்ஏ வந்து அவ்வளோ பார்த்துட்டு கிடையாது. டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து அருண்குமார் தான் சட்டசபை எம்எல்ஏ போனதார். இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்தது கிடையாது. அதனால் நாங்கள் இந்த தடவை எப்பவுமே நாங்கள் போட மாட்டோம். இருந்தாலும் நாங்கள் உதயசூரிய கூட்டணிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ டிஎம் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம், இல்லை கைச்சேர்ந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். சரிங்களா? சூரிய பிரகாஷ் இந்த மாதிரி பரவாயில்ல. நல்லா என்ன சொல்ல எங்கே இருக்காரு? 28 வயசுல பார்த்தோன்னா ஃபியூச்சரில் பார்த்தா நல்லா ஒரு அட்வான்ஸாக யோசிப்பார். ஆனால் இப்போ அவங்க ஓட்டு டிஎம்க்கு பார்த்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லபடியே போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் பார்த்தா மகளிர் திட்டத்துக்காக இருந்தாலும் சரி, எல்லாரும் சிறு தொழிலுக்காட்டும் எல்லாத்துக்கும் பெட்டராக பண்ணியிருக்காரு. இது டிஎம்கேக்கு வேண்டி அது போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன் மக்கள் மாற்றி யோசிக்கலாம்ல? அப்படி இருக்குல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மாற்றி. யங்ஸ்டர்ஸ் வரவங்களுக்கெல்லாம் நம்ம வழி விடணும்லப்பா. அந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தாராளமாக. 5 வருஷமா வராதாலே இப்போ இந்த ஒரு வாரமா வந்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக? ஓட்டுக்காக. அப்படி எந்த இதுக்காக வந்து நின்றுக்கிறாரு? அதான் யங்ஸ்டர்ன்றதெல்லாம் அவரோட ப்ரீஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவரோட பேச்சு எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் நல்ல திட்டங்கள்லாம் பண்ணுவார் என்னோட சைடில் தான் நாங்கள் யோசிக்கிறோம். இந்த 5 ஊர் மக்களுமே புதுசாக தான் வரும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இன்னைக்கு இடிகல பஞ்சாயத்தில் மீட்டிங் நடந்தது. அதுக்கு எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து அவரே வாழ்த்தி பாராட்டிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அவர் தான் வருவார். கை சின்னத்துக்கு கண்டிப்பாக வாக்களிங்க. கவர்மெண்ட்ல எல்லா பலனெல்லாம் வருதா? எல்லாம் வருது, எல்லாம் வருதுங்க. பெருசாக எதுவுமே வந்து சேரலை. ஆக்சுவலாக அவர் வந்திருக்காரு, அருண்குமார் வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் என்ன விஷயத்துக்காக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்காக 2 தடவை வந்திருக்காரு இந்த சைடு. அதோட அவர் இந்த சைடு வந்து நான் பார்த்தது இல்லை. புது பையங்கிறத விட எங்களுக்கு டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். ஒரு மாற்றம் வேணுங்க. அதுக்காக சட்டசபையில் குரல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததே தவிர செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. இங்கே செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் வந்து குரல் வந்து மக்கள் அதிருப்தி மட்டும்தான். என்னன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லாத பழியையும் வந்து அரசு மேலே இது பண்ணுறதுக்கு பிஜேபி அரசு நிறைய நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம தான் புரிஞ்சு அதை நம்ம செயல்படணும். நம்ம கண்டிப்பாக ஆண்ட கட்சிக்கும் ஆள்ற கட்சிக்கும் ஆல்ரெடி நான் ஓட்டு போட்டு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. புதிய கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறேன். சாலையோர வியாபாரிக்கு நான் கடை வச்சிருக்கேன். எங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தா ஓட்டு டிஎம்கே ஃபீல்டு நல்லபடி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாரு, ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் வந்து செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி நிறைய திட்டங்களை வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அவருடைய இதில் தான் எல்லாருமே இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு என்னோட எண்ணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். முதல்ல வந்து அருண்குமார்னு சொல்லிட்டு ஒரு பெருநாயம்பலத்துக்காரர் ஜெயிச்சாருங்க. ஆனால் எங்களுக்குன்னு அத்திப்பாளத்துக்குன்னு ஒரு நலத்தட்டையும் கூட செய்யலைங்க. ஏன் செய்யலைன்னா, அங்கே இருக்கிறது வந்து புருஷோத்தமங்கிறவருமே ரெட்டலை கட்சிக்காரர் தான், அவங்களும் கட்சிக்காரர் தான். இவங்க 2 பேருமே தான் சேர்ந்து எல்லாமே பேசிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அவர் யாருன்னு தான் கேட்பாங்க. அருண்குமார் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் ப்ரோ இருக்குது. என்ன கேட்டால் பெட்டராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த ஆட்சி. கண்டிப்பாக நம்ம
ஆதரவு கண்டிப்பா ஷோர் பிரதர். கண்டிப்பா இந்த வாட்டி நான் ஓட் போட தான் வந்திருக்கேன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன், ஓட் போட தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நான் சூரிய பிரகாஷ் தான் ஓட் போடுவேன். நிறைய எங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. மெயினாக பஸ்ஸு அது வந்து ஃப்ரம் பேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அது ஓகேவா இருக்கு. எல்லா வேலைக்கு போகிறாங்க, பிடிக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. திராவிட மாடல் 1ங்கிறத முடிஞ்சு அடுத்தது திராவிட மாடல் 2 அப்படிங்கிற ஆட்சி கண்டிப்பாக தொடரும் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அவர் எதுவுமே செய்யலையே வந்து போன இதில். இந்த இது வந்ததுக்கப்புறம் எல்லாம் செஞ்சாங்க. டிச்சு, ரோடு எல்லாம் செஞ்சாங்க. வர்றதே இல்லைங்களே, அப்புறம் எங்கே செய்யறது? அவர் போன எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்தார், அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வந்துக்கிறாரு. மித்தபடி ரோடெலாம் கடைசியாக தான் போட்டாங்க, டிச்சும் கடைசியாக தான் கட்டினாங்க. எனக்கு மாற்று அரசியல் தான் வேணும். நான் ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்கனால எனக்கு மாற்று அரசியல் வேணும். ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க தான் எப்பவுமே. ஆனா இந்த டைம் ஒரு சேஞ்சுக்காக டிவிக்கே ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பாக ஷூராக சொல்கிறேன், அந்த ஓட்டு இங்கே டிஎம்கே தான் வரும். ஒரு சூரிய பிரகாஷ் தான் வருவார். கண்டிப்பாக இவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது, ஆதரவு வளையும் இருக்குது. கண்டிப்பாக இவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்கே ஆட்சி பட்டு ஒருத்தர் வந்துருக்கிறாரு, அவர் செஞ்சு கொடுத்தது தான் இந்த டிச்சு. இப்போ பாலம் ஒன்று கட்டிட்டு இருக்கிறாரு, அதுபோக ரோடு வசதி, இது எல்லாமே இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்த அவர் ஒருத்தர் மட்டும்தான் செய்கிறாரு. இதனால் வரைக்கும் யாருக்குமே செய்யலை. விஜய்க்கு ரெட்டலைக்கு போடுவாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ அருண்குமார் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியாது. அப்போ எதனால ரெட்டலைக்கு போடலாம்? என் குடும்பமே பூரா அதுதான் போடுவாங்க, அதனால போடுறது. டிவிக்கே ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறேன். எங்களுக்கு பஞ்சாயத்து சம்மந்தமாக எல்லா வேலையுமே எங்களுக்கு 100க்கு 100% நடந்திருக்கு. எந்த வேலையோ, டிச்சு வேலையோ, ரோடு எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு. அப்புறம் எங்களுக்கு பஸ்ஸுகள்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறனால போகிறக்கு வரக்கெல்லாம் இதாக இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இது படித்தவங்களுக்கு பணம் கொடுக்குறது அதெல்லாம் பரவாயில்ல. பொதுவாக நாங்கள் டிஎம்கே கூட்டணிக்கு சூரிய பிரகாஷ் தான் ஓட்டு போடுவோம் கைக்கு. இந்த ஒரு டைமாவது வாக்களித்து ஒரு நல்ல பையனா, ஒரு படித்த பையனா, ஒரு சின்ன வயசு பையனையா நம்ம கவுண்டமலை சட்டத்தை இதுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஏரியாவும் நல்லா இருக்கும். ஓகே தான். பாசிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆவரேஜாக பார்த்தா ஓகே. பட் எங்களுடைய பேரூராட்சியில் வந்து நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்து பாலங்கள் கட்டுறது, சாலைகள் வசதி, கழிப்பிட வசதி, ட்ரைனேஜு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது இந்த கவுண்டம்பாளையத்தில். பார்த்துருக்கோம் அந்த ஓட்டு. இருந்தாலும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, சூரிய பிரகாஷ் வாய்ப்பு கொடுப்போமே. ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். பெனிஃபிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு சேஞ்சுக்காக, யங்ஸ்டர் சப்போர்ட்டுக்காக உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன் நாங்களும். பட் விஜய் ஃபேனும் கூட தான் நான், அதனால டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.